Hello students, welcome to DK Math Tutorial Center. இப்போ நம்ம பார்க்க போகிறது Chapter 1, அதாவது Chapter 1ல Exercise 1.1ல 6th sum பார்க்க போகிறோம்ப்பா. நான் ஆல்ரெடி சம் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணுறேன். இப்போ ஆல்ரெடி சம் பண்ணியிருக்கனால நான் சாப்டர் 1 நீங்கள் எழுத மென்ஷன் பண்ண அதான் எழுதியிருக்கேன். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ப்பா உங்களுக்கு. அதாவது கொஸ்டின் என்னென்னா, ஏயோட வேல்யூ வந்து எக்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வந்து டபிள்யூங்கிற ஹோல் நம்பரை டிபெண்ட் பண்ணி இருக்குது. அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ 2ஐ விட கம்மியாக இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. 2 தான் அதிகமாக இருக்கும், 2 தான் மேக்ஸிமம் நம்பரு, 2 தான். அதை விட கம்மியாக இருக்கணும் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்படி இந்த சிம்பிள் தெரியும்லப்பா, இப்படி போட்டால் 2க்கு நேராக தான் அந்த சிம்பிள் வந்து இருக்குது. அப்போனா 2ஐ விட இந்த நம்பர் வந்து கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி பியோட வேல்யூ வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இ ஷேப்பில் நாங்கள் எழுதியிருக்கேன்னா, இந்த இ ஷேப்பில் எழுதியிருக்க என்ன மீனிங்னா பிலாங் டுன்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸ் வந்து என்ன டிபெண்ட் பண்ணி இருக்குது. என்னங்கிறது என்னதுன்னா நேச்சுரல் நம்பர், டபிள்யூங்கிறது ஹோல் நம்பர், என்னங்கிறது நேச்சுரல் நம்பர். ஸோ எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது. அந்த எக்ஸ் வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸோட வேல்யூ எந்த வேல்யூவாக இருக்கணும்னு ஒரு ஃபார்மேட்டாக கொடுத்துருக்காங்க. 1 லெஸ் தென் எக்ஸ் கிரேட்டர் தென் 4, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 4. அதாவது இந்த எக்ஸ் வந்து 1க்கும் 4க்கும் இன் பிட்வீனில் இருக்கும், நடுவில் இருக்கும். அப்போனா எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 2 இருக்கும், 3 இருக்கும், 4ம் இருக்கும். ஏன்னா இங்கே கீழே ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போனா 4ம் வரும் எக்ஸோட வேல்யூவா. ஸோ அது நம்ம எழுதிக்கணும். எழுதும் போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸோட வேல்யூ இங்கே என்ன எழுதணும் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சியோட வேல்யூ டேரெக்டாக அவங்களே கொடுத்துருக்காங்க. ரெண்டு வேல்யூ 3,5. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏ கிராஸ் இந்த இன்டூங்கிற சிம்பிளை வந்து கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ப்ராக்கெட்குள்ளே பி யூனியன் சின்னு எழுதியிருக்கோம். அதே மாதிரி ஈக்குவல் டு போட்டிங்க, ஏ கிராஸ் பி ப்ராக்கெட்குள்ளே போட்டிருக்காங்க. யூனியன் இந்த சிம்பிளுக்கு பேர் வந்து யூனியன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே ஏ கிராஸின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இதுவும் ஈக்குவலானு ப்ரூவ் பண்ணணும். அதான் சம், அவ்வளோதான் இப்போ சம்மு. ஸோ வாங்க சம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு இப்போ கொஸ்டின் வந்து எழுதிருங்க. ஸோ நான் இங்கே கிவன் எழுதலை, இப்போ எழுதுகிறேன். ஸோ கிவனுன்னு போட்டு இந்த கொஸ்டினில் ஏயோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ கொடுத்துருக்கதை எழுதிடுங்க. அதுக்கப்புறம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது என்னது? லெஃப்ட் ஹேண்டு சைடு தானே. ஸோ எல்ஹெச்எஸ்ன்னு இங்கே வந்து எழுதுங்க. இங்கே எல்ஹெச்எஸ்ன்னு இங்கே எழுதுங்க. எழுதிட்டு இந்த வேல்யூ பூரா இங்கே எழுதுங்க. ஏ கிராஸ் பி யூனியன் சின்னு எழுதுங்க. ஸோ எழுதிட்டு இப்போ பி யூனியன் சியோட வேல்யூ வந்து மொதல் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்ப்பா. சரியா? பி யூனியன் சி வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ பியோட வேல்யூ என்னது? இங்கே பாருங்கள், நான் கிவன்லேயே நான் இங்கே எழுதியிருக்கேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விட்டுட்டேன். இப்போ பியோட வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அந்த கொஸ்டினில் வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதே மாதிரி 1 4க்கும் இன்பிட்வீனில் இருக்கணும்னு. அப்போனா 1க்கும் 4க்கும் நடுவில்னா 2 3, 1க்கும் 4க்கும் நடுவில் என்னென்ன இருக்குது? 2 வரும், 3 வரும், 4 வரும். ஏன்னா 4 வந்து ஈக்குவல் டு இருக்கலாம், 4 ஈக்குவலாகவும் இருக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. அதனால தான் 4 நீங்கள் எழுதிடணும் இங்கேயும். சரி, அப்போ 2 3 4 3 வேல்யூ பியோட வேல்யூ. அதே மாதிரி ஏயோட வேல்யூ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துட்டேன், சாரி. அதனால தான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் சொன்னேன் இல்லையா, அப்போ அந்த எக்ஸ் பிலாங் டு ஹோல் நம்பர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹோல் நம்பர்னால் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த நேச்சுரல் நம்பர்னால் 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஹோல் நம்பர்னாலே 0 தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ 0 எழுதிருங்க. அப்புறம் செகண்ட் வேல்யூ 0 அடுத்து என்ன? 1. ஸோ 1 எழுதிருங்க. 2 எழுதக்கூடாது. இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? 2க்கு கம்மியாக தான் இருக்கணும், 2ஐ விட பெருசாக இருக்கக்கூடாது அப்படின்னு தானே கொடுத்துருக்காங்க. அப்போனா 2ஐ விட கம்மியாக என்ன இருக்கும்? 0 1 2 வேல்யூ தான் இருக்குது. ஸோ அந்த 0,1 வந்து இங்கே போட்டுருங்க. இப்போ சம் பண்ணலாம். அப்புறம் சியோட வேல்யூ இந்த கொடுத்துருக்கதை இங்கே அப்படியே இங்கே எழுதிடுங்க. இப்போ சம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம்ப்பா. இப்போ A cross B union C இதுதான் லெஃப்ட் ஹேண்டு சைடு.
ஸோ இதை அப்படியே இங்கே எழுதிடுங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, ப்ராக்கெட்டில் உள்ளது தான் முதல் சால்வ் பண்ணணும்னு. ஸோ ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, பி யூனியன் சி இருக்குது. ஸோ பி யூனியன் சியை வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ ஒன்றும் இல்லை, இது சிம்பிள் தான். முதல்ல பியோட வேல்யூஸை இங்கே 2 3 4 இருக்குல்லையா, இதை எழுதிடுங்க. யூனியன் போட்டு சியோட வேல்யூ என்ன 3,5. ஸோ இதை இங்கே எழுதிடுங்க. ஸோ யூனியன்னா ஒன்றும் இல்லை, ரெண்டு வேல்யூமே கம்பைன் பண்ணி எழுதுகிறோம். ஸோ கம்பைன்னா என்னது, இந்த ரெண்டு வேல்யூ இருக்குல்லையாப்பா, ஸோ அது ரெண்டையுமே சேர்த்து டோட்டலாக இங்கே எழுதுகிறோம். இங்கே 2 இருக்குது எழுதுகிறோம், இங்கே 3 இருக்குது எழுதுகிறோம், இங்கே 4 இருக்குது எழுதுகிறோம், இங்கே 3 இருக்குது திருப்பி எழுதக்கூடாது. ஏற்கனவே ஆல்ரெடி 3 எழுதிட்டோம் இல்லையா. ஸோ ஒரு வேல்யூ ஒரு தடவை தான் எழுதுவோம், ரிப்பீட்டட் வேல்யூஸ் எழுதிடாதீங்கப்பா இங்கே. ஓகேயாப்பா. ஸோ இங்கே 5 இருக்க எழுதுகிறோம். ஸோ இருக்கிற எல்லா வேல்யூஸுமே எழுதிடுறோம். அப்புறம் A × B யூனியன் C. ஸோ இந்த ஃபுல் வேல்யூ, இந்த ஃபுல் டேர்மோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இதை எழுதிட்டு ஏட வேல்யூ இங்கே என்ன எழுதியிருக்கோம் 0,1. ஸோ 0,1 இங்கே போட்டு இந்த கிராஸ் சிம்பிள் இங்கே இருக்குல்ல, ஸோ இந்த கிராஸ் சிம்பிள் வந்து இங்கே போட்டுருணும். B யூனியன் C இருக்குல்லப்பா, ஸோ அதோட வேல்யூ வந்து 2 3 4 5. ஸோ இதை அப்படியே இங்கே எழுதிடுங்க. ஸோ இந்த கிராஸ் சிம்பிள் வந்து இங்கே வந்து போட்டுருங்க. இந்த கிராஸ் சிம்பிள் வந்து வச்சு எப்படி சால்வ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ இருக்குது 0 இருக்குது. ஸோ இங்கே 2 இருக்குது. அப்போனா 0,2 நீங்கள் எழுதிடுங்க. இந்த இங்கே இருக்குல்ல 0 இருக்குது 2 இருக்குது. ஸோ 0,2 நீங்கள் எழுதிடணும். இப்போ கிராஸ் சிம்பிள் சிம்பிளாக சொல்ல, கிராஸ் சிம்பிள்னால் நம்ம நார்மலாக மல்டிபிள் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து மல்டிபிள் இங்கே எதுவும் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம வந்து அந்த கிராஸ் சிம்பிள்னாலே பேராக எழுதணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராஸ் சிம்பிள்னாலே 2 செட்டாக எழுதணும், 2 நம்பராக இந்த மாதிரி 2 நம்பராக எழுதணும். இதுக்கு பேர் தான் கிராஸ் சிம்பிளோட ஃபார்மேட். இந்த கிராஸ் சிம்பிளோட ஃபார்மேட்னாலே செட்டாக எழுதணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போனா எப்படி செட்டாக எழுதலாம் அப்படின்னு டவுட் வரும். இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ எங்கள் 0,1 இருக்குது. ஃபஸ்ட்டு 0 மட்டும் எடுத்துக்கோங்க. 0 வச்சு மற்ற நம்பர்ஸாக எழுதணும். அப்போனா 0,2 0,3 0,4 0,5 இந்த மாதிரி 0 வச்சு செட்டாக எழுதணும். அதுக்கப்புறம் 5ஓட முடிஞ்சிருச்சு இல்லையா. அடுத்து என்ன இருக்குது, 0க்கு அடுத்து 1 இருக்கா. அப்போனா 1 வச்சு அடுத்து இந்த கிராஸுக்கு அடுத்து இந்த பக்கம் இருக்கிற வேல்யூஸோட பேராக எழுதணும். 1,2 1,3 1,4 1,5 இந்த மாதிரி எழுதணும். ஸோ இதுதான் என்ன வேல்யூ. ஸோ இங்கே கேட்டிருக்காங்களே லெஃப்ட் ஹேண்டு சைடு, ஸோ அதோட வேல்யூ வந்து இங்கே வந்து ஃபைண்டு பண்ணிட்டோம். அப்புறம் RHS ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு எப்படி எழுதலாம், A × B யூனியன் A × Cன்னு போட்டு A × B இருக்குல்லையாப்பா. ஸோ ரைட் ஹேண்டு சைடு அப்படியே எழுதிடுங்க. முதல்ல A × B கண்டுபிடிக்கணும், ப்ராக்கெட்டில் உள்ளது. அதே மாதிரி ஏயோட வேல்யூ எழுதிக்கோங்க, கிராஸ் சிம்பிள் போட்டு பியோட வேல்யூ எழுதிக்கோங்க. அப்புறம் இதே மாதிரி நான் சொன்னேன், கிராஸ் சிம்பிள்னாலே செட்டாக எழுதணும், பேராக எழுதணும்னு சொன்னேன் இல்லையா. அப்போனா இங்கே 0,2 0,3 0,4 எழுதுங்க. இங்கே 1,2 1,3 1,4 அதை அப்படியே எழுதிடுங்க. அப்புறம் என்ன A × B எழுதிட்டோம். அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும், ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது A × C இருக்கு இல்லையா. ஸோ A × Cயை வந்து எழுதணும். ஸோ A × C எழுதிட்டு ஏயோட வேல்யூ வந்து 0,1 போட்டு கிராஸ் போட்டு சியோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா 3,5. 3,5 வந்து இங்கே எழுதிடுங்க. அப்புறம் இங்கே நான் சொன்ன கிராஸ் சிம்பிள்னாலே பேராக எழுதணும். அப்புறம் 0 வச்சு 3 0 போட்டு 5 1 போட்டு 3 1 போட்டு 5 4 பேரை வந்துடும், எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ A × B எழுதிட்டோம், A × C எழுதிட்டோம். அது ரெண்டையும் சேர்த்து எழுத போகிறோம். ஸோ சேர்த்து எழுதணும் என்ன நடுவில் என்ன இருக்குது யூனியன். ஸோ யூனியன்னால் அப்போ தான் நான் சொன்னேன்ல, யூனியன்னாலே கம்பைன் பண்ணி எழுதுறது தான் ஃபார்மேட் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ கம்பைன் எப்படிப்பா பண்ணுவீங்க, ஸோ இதில் எப்படி கம்பைன் பண்ணுவீங்க, ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு இந்த எப்பயும் போல் இந்த ப்ராக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த A × B வேல்யூ இருக்குல்லையாப்பா. ஸோ இந்த 0,2 இப்போ A × ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க, A × B தானே கொடுத்துருக்காங்க. அப்போனா அதோட வேல்யூஸாக முதல் எழுதுங்க. 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4 அப்படியே ஃபுல்லாக எழுதிடுங்க. எழுதிட்டு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க A × C கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதோட வேல்யூஸை எழுதணும். அதோட 0,3 எழுதணுமான்னு பாருங்கள்.
0,3 எழுதணுமான்னு பாருங்கள். எப்படி பாருங்கள், 0,3 ஆல்ரெடி நம்ம A கிராஸ் Bயில் இருக்குது, இங்கே நம்ம எழுதியிருக்கோம். அப்போனா A எழுத தேவையில்லை. நான் ஆல்ரெடி சொன்னேன், யூனியனாக ரிப்பீட்டடாக வர வேல்யூஸ் எழுத தேவையில்லை. இங்கே 0,5 இருக்குது, இங்கே 0,5 இல்லை. ஸோ எழுதிடுங்க. 1,3 இருக்குது, ஆல்ரெடி நம்ம இங்கே 1,3 வந்து இங்கே எழுதிட்டோம். ஸோ திருப்பி எழுத தேவையில்லை. அப்புறம் 1,5 இருக்குது, இங்கே 1,5 இல்லை. ஸோ இந்த 1,5 இங்கே எழுதிடுங்க. ஸோ அவ்வளோதான் இப்போ ஆன்சர். ரைட் ஹேண்ட் சைடு ஒன்றும் இல்லை. யூனியன்னா இந்த ஃபஸ்ட்டு உள்ள வேல்யூஸ் அப்படியே இங்கே எழுதிட்டு செகண்டாக கண்டுபிடிச்ச வேல்யூஸ் வந்து அதையும் எழுதணும். பட் இங்கே 2 லைன் ரிப்பீட்டடாக வந்தால் மட்டும் தயவுசெய்து எழுதிடாதீங்க. ரிப்பீட்டட் வேல்யூ 2 தடவை எழுதிடாதீங்க. சமம் வந்து தப்பாயிரும், உங்களுக்கு மார்க்கு வந்து ரெடியூஸ் ஆயிரும். ரிப்பீட்டட் வேல்யூ எழுதிடாதீங்க. சேம் வேல்யூஸ் ரிப்பீட்டடாக வந்தால் 1 டைம் மட்டும் எழுதுங்க, அது போதும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இந்த சம் வந்து ரொம்ப ஈஸி தான்ப்பா. தேங்க்யூ ஸோ மச்.